Guys, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நீங்க 5 செகண்ட்ல யாரோட வைஃபை பாஸ்வேர்டையும் ஈஸியா வந்து ஹேக் பண்ணிக்க முடியும் கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 100% உங்களுக்கு வொர்க் ஆகும் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின அவசியம் இல்ல இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் அப்படினு சொல்லலாம் நீங்க மொபைல் ஃபோன் வச்சிருந்தாலே ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ப்ளஸ் நீங்க லேப்டாப் சிஸ்டம் எது வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிக்க முடியும் இதை எப்படி பண்றது அப்படினு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது ரொம்ப சூப்பரான டிப் அப்படினு சொல்லலாம் நிறைய நண்பர்களுக்கு இந்த டிப் தெரியாது அதனால கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுடைய லேப்டாப்பை யூஸ் பண்ணி எப்படி வைஃபை பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது அப்படினு சொல்லி கொடுக்க போறேன் நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வைஃபை பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது அப்படினு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஹேக்கிங் அலோ பண்ண மாட்டாங்க சோ எனக்கு ஹேக் எல்லாம் பண்ண தெரியாது பட் யார் வேணும்னாலும் சிம்பிளா நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போறீங்க இல்ல உங்க வீட்டு பக்கத்துல வைஃபை இருக்குன்னா கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க வந்து மச்சான் வைஃபை கனெக்ட் பண்றான்னு சொல்லும்போது கண்டிப்பா பாஸ்வேர்ட் போட்டு தருவாங்க பட் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்க உங்க மொபைல்லயோ லேப்டாப்லயோ கனெக்ட் பண்ணி தருவாங்க ஏதாவது அப்டேட் பண்ணனும் அப்படினு எமர்ஜென்சியா கேளுங்க ஜஸ்ட் இது மட்டும் நீங்க கேளுங்க அவங்க வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சரி ஓகே வச்சுக்கோ அப்படினு சொல்லி கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த 5 செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் என்ன அப்படினு நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் அது எப்படி அப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய லேப்டாப் சிஸ்டத்துல எடுத்துக்கோங்க அதுல வந்து அவங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க கனெக்ட் பண்ண அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா பாட்டம்ல பாத்தீங்கன்னா வைஃபை சிம்பிள் இருக்கு அதுல வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல ஓபன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குது விண்டோஸ் 10ல இந்த செட்டிங்ஸ் வந்து வொர்க் ஆகும் விண்டோஸ் 7ல அப்படினா உங்களுக்கு டைரக்டா ஓபன் ஆகிரும் சோ இப்போ விண்டோஸ் 10ல எக்ஸ்பிளைன் பண்ணனால அதுல லெஃப்ட் சைடு வைஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க தென் அப்படியே ரைட் சைடு வந்தீங்க அப்படினா நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ அதுல நீங்க யாரோட வைஃபை கனெக்ட் பண்றீங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே வரும் ஷேரிங் சென்டர் அப்படினா அந்த வைஃபை நேமுக்கு மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும் அதுல வந்து வயர்லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு பாப்அப் வரும் அதுல வந்து ரைட் சைடு இன்னொரு டாப் இருக்கு செக்யூரிட்டின்னு அந்த டாபை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண அப்புறம் பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸை டிக் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க அதை டிக் பண்ணிக்கோங்க எஸ் கேட்டாங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய வைஃபை பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து பாக்ஸ்ல வந்து விசிபிள் ஆகிரும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டோட வைஃபை பாஸ்வேர்ட் நீங்க ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் உங்களோட சிஸ்டம் லேப்டாப் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்க லேப்டாப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா லேப்டாப் எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க மொபைல் ஃபோன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட் அவங்களோட வைஃபை பாஸ்வேர்டை உங்க மொபைல்ல டைப் பண்ணி கொடுப்பாங்க பட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்ப பார்க்கலாம் உங்க மொபைல்ல உங்க ஃப்ரெண்ட் வைஃபை கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டை அவங்க என்டர் பண்ணி கொடுத்துருவாங்க உங்க கையில ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வைஃபை செக்ஷன்ல போய்க்கங்க செக்ஷன்ல போன அப்புறம் ரைட் சைடு ஒரு ஐகான் இருக்கு கியர் ஐகான் அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா QR கோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ஒரு சில மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இது வந்து சாம்சங் மொபைல் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில மொபைலில் QR கோடு வேற ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அந்த QR கோடு எங்கேயாவது இருக்கும் தேடிக்கோங்க இருந்துச்சுன்னா அந்த QR கோடை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த QR கோடை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே வச்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல டிஃபால்ட்டாவே ஒரு ப்ரௌசர் இருக்கும் கூகுள் அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருக்கும் இந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ண அப்புறம் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடுல ஒரு கேமரா பட்டன் கொடுத்திருப்பாங்க அந்த சர்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கும்ல அதுக்கு பக்கத்துல கேமரா பட்டன் கொடுத்திருப்பாங்க அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க உங்க கேலரி ஓபன் ஆகும் அதுல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்த போட்டோவை அப்டேட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஓபன் ஆகும் உடனே அந்த QR அதை ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட வைஃபை பாஸ்வேர்டு அதிலே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த வைஃபை டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த QRல இருக்கும் ஸோ ஈஸியாக இந்த QRை நீங்கள் இப்படி ஸ்கேன் பண்ணுற மூலமாக பாஸ்வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளாவே ஹேக்கிங் படிச்சு வைஃபை பாஸ்வேர்டை ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நண்பர்களுக்கு எந்த ஒரு ஹேக்கிங்கும் படிக்காமல் ஈஸியாக 5 செகண்டில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் வைஃபை பாஸ்வேர்டை யாரோட இருந்தாலும் ஓகே ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வேற லெவல் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பாய்